கண்ணாடி பிம்பமோ கண்பட்ட துன்பமோ அப்படின்ற மாதிரி வந்து இந்த கதையை கேட்ட உடனே அம்மாவும் மேலே என்னால் உண்மையிலே எல்லாம் போயிட்டுது. பேச்சு மூச்சு இல்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்களாமன்ட்டு கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி விரைச்சி போயிட்டேன். நான் அது இப்போ நான் அழுது கொண்டிருக்கேன். நான் வந்துட்டு கவிதாஸ் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் என்னம்மா நடந்தேன்ட இப்படி. அப்போ தாய் வந்து எனக்கு குளறி அழுதுட்டு இருந்தா எனக்கு தெரியலை ஐயா இப்படி போட்டினம். அப்பா வந்து இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாராம். அதாவது இன்னும் யாரையுமே உள்ள விடலையாம் காட்டுறதுக்கு. அம்மா என்ன மாதிரி ஆள்கிட்ட இது கன்சியஸ் நான் முழிச்சு பார்க்குறாராம்மா? பார்க்குறான்னு நினைக்கிறேன். சொன்னால் ஒன்று பயப்படுவோம். நான் வந்து அம்மா அப்பா கால் பண்ணி சொன்னேன், நாங்கள் சொல்கிறதே நம்ப மாட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ நீண்ட நாளைக்கு பிறகு வந்து ஒரு நீண்ட பயணம், ஓடிக்கொண்டே கதைக்க வேண்டிய ஒரு தேவை. என்ன சொல்கிற வந்து அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குது தெரியுமா, வந்து கண்ணாடி பிம்பமோ கண்பட்ட துன்பமோ அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறது. இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து 3 பேரும் நல்ல ஒற்றுமையாக இருக்கணும், தம்பியாக்கள் சந்தோஷமாக இருக்கணும், இதே மாதிரியே வந்து வீடியோக்கள் எல்லாம் செய்யணும். வந்து உங்களோட வீடியோக்கள் இப்போ நிறைய பேர் வந்துட்டு விரும்பி பார்க்குறாங்க, எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்துகிறீங்க அப்படின்ட்டு சொல்லி எல்லோரும் வந்து சொல்லி 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 உண்மையாக வந்து சந்தோஷம். ஸோ இப்படியான நிலைமையில் வந்து அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. ஸ்டில் வந்து அது இருக்குது, அதுக்காண்டி அது போனதுண்டு இல்லை. அப்பா அந்த மனதைரியத்தின் நிமித்தம் வந்து அப்பா அதை காட்டிக்கொள்ளாமல் டேப்லெட் வச்சு கொண்டு இருக்கிறார். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கினின்ற கட்டார் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் ஒரு பேக்கொத்து மாதிரி வந்து வளர்க்கிட்டு போயிட்டான். அதால் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு சேட் மாதிரி. பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சரி ஓகே கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் சேடாக இருந்துச்சு. இன்றைக்கு பழையபடி கொஞ்சம் சந்தோஷமாக வீடியோக்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு காலையில் எழும்பி வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி போட்டு ஆஸ் யூஸ்வல் வந்து எங்களோட வேலையெல்லாமே செஞ்சுட்டு நான் வந்துட்டு ஃப்ளாட்டுக்கும் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு பாத்ரூமில் குளிச்சு கொண்டு நிற்க கவிதாஸ் வந்து சத்தமாக வந்து ஃபோன் கதைக்கிற மாதிரி எனக்கு விளங்கிச்சு. அப்போ என்ன இவன் இப்படி ஏன் சத்தமாக கதைக்கிறான், யாரும் இப்போ இவன் மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ எங்களோட வீடியோக்கள் சம்மந்தமான கோள்கள் தானே வாருது. அப்போ ஏன் இப்படி சத்தமாக கதைக்கிறான்னு சொல்லிவிட்டு குளிச்சு கொண்டு நின்றான். வந்து டக்கண்டு வெளியில் வந்தேன். அப்போ வெளியில் வர ஜீவாண்ட அக்காண்டபடியும் ஜீவாண்டவன். அப்போ ஜீவா நிற்க வந்து ஜீவாண்ட கண்ணை பார்க்க எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற மாதிரி. அப்போ கவிதாஸை பார்க்க வந்து கவிதாஸ் சடனாக வந்து அழ தொடங்கிட்டான். வந்து அண்ணா நான் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கத்தி அழ தொடங்கிட்டான். அப்போ எனக்கு கவிதாஸ் வந்துட்டு கத்தி அழ தொடங்கின அப்புறம் எனக்கு குளிச்சுட்டு வந்த எனக்கு மண்டை உரைச்சி போச்சு. இது என்னடா அப்போ இது ஏன்டா பையன் நின்று நடந்தேன் தம்பி அழுகிற அப்படின்றதுக்கு வந்து சொல்ல நீங்கள் சொல்ல என்ன நடந்தது. நான் வந்து அந்த மோட்டோ ஃபோனில் வந்து வந்த கோலுக்கு மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். நான் நிறைய நம்ம அந்த லைவில் நம்பர் கொடுத்த பிறகு நிறைய கால் மெசேஜ் வந்தானே. அப்போ நான் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு புது நம்பர்லேருந்து கால் வந்துட்டு இருந்துச்சு எந்த ஃபோனில். அது சைலண்டில் இருந்து எந்த ஃபோன், நான் அதை கவனிக்கலை. இந்த ஃபோனில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புது நம்பர் ஒன்லேருந்து கால் வந்து நிறைய கால் வந்துருந்துச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே 8 கால் வந்துருந்துச்சு இந்த நம்பருக்கு. அப்போ என்னென்னு ஒரு டக்குன்னு அவசரமாக டக்குன்னு எடுக்க டக்குன்னு அம்மா அழுகிற சத்தம் தான் கேட்குது. எனக்கு யார் அழுறேன்ட்டு எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து பிடிக்கல. என்ன பிரச்சனைன்ட்டு கேட்க பிறகுதான் பார்த்தா அம்மாவோட குரல். அது அழுகும்போது எனக்கு அம்மாவோட குரல் மாதிரி தெரியலை. அப்போ என்னம்மா பிரச்சனைன்ட்டு கேட்க அம்மா பயங்கரமாக அளவழி கூட்டா. என்ன பிரச்சனைன்ட்டு கேட்க அப்பா வந்து பெரியம்மாக்கள்ற வீட்டை வந்து தேங்காய் இருந்து தென்னமரத்தில் இருந்தவராம். அப்போ வந்து திடீரென்ற மாதிரி வந்து ஆள் விழுந்துட்டான் கீழேன்னு சொல்லி பேச்சு மூச்சு இல்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்களாமன்ட்டு கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி விரைச்சி போயிட்டேன். நான் அது எனக்கு ஃபோன் கழிச்சிட்டு இருக்கும்போதே நிறைய உண்மையிலேயே என்ன சொல்கிறேன், இப்போ அம்மா அப்பா கொண்டுன்னு சொன்னால் அது யாராலையும் வந்து தாங்கி கொள்ளலான்னு. அப்போ இந்த கதையை கேட்ட உடனே அம்மாவும் மேலே என்னால் உண்மையிலே எல்லாம் போயிட்டுது.
அப்போ அதான் நான் வெளியில் வந்து ஃபோன் கழிச்சிட்டு அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் ஊருக்கு போகிறேன் நான் சொல்ல. அப்போ அண்ணா வந்து தட்டிட்டு போவோம், அப்போ ஊருக்கு போவோம்ன்ட்டு திடீரெண்ணா கிட்ட உண்மையிலே சரியான மாதிரி அப்செட் ஆகிடு. ஏன்னு சொன்னால் நான் இரவு தான் வந்து அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். நான் ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த வயல்வெளியை அங்கேங்கன்ட்டு தெரியாமல் வீட்டிலே இருங்கப்பான்னு சொல்லி இரவு தான் எடுத்து சத்தமாக பேசி போட்டு வச்சேன். நான் அண்ணாவுக்குமே தெரியும், அண்ணா கேட்டுட்டு என் தம்பி சத்தமாக பேசுகிறான்னு கேட்க இதான் அண்ணா பிரச்சனை, ஆள் ஒரு இடத்துட்டு இருக்கிறாரு இல்லை வேலைன்னு திரிகிறாருன்னு சொல்லிவிட்டு இரவு பேசி போட்டு இன்றைக்கு மதியம் இப்படி ஒரு செய்தி கேட்டோன்னே உண்மையிலே என்ன சொல்கிறது சரியான மாதிரி கவலையாக போயிட்டு. இப்போ அப்பா வந்து இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாராம், அதாவது இன்னும் யாரையுமே உள்ளே விடலையாம் காட்டுறதுக்கு. இப்போ அதுதான் நாங்கள் அவசரமாக வழிக்கிட்டு போயிட்டுருக்குறேன். இப்போ என்னென்னா நார்மலாக இப்போ அன்றைக்கு இப்போ அக்னின்ற விஷயத்துக்கு வந்துட்டு அக்னி போச்சு. அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக கவிதாசம் என்னது போட்டு வந்தீங்கடா ஊருக்கு அண்ணா அண்ணாவை கொழும்பால கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துட்டு தம்பி போனவன். அப்போ இவங்களையெல்லாம் அனுப்பி போட்டு நான் தனியாக சமாளித்தேன், பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் ஊரில் நிறைய வேலைகள் எடுத்துட்டோம். அப்போ கட்டாயம் நான் வந்து நின்று தான் ஆகணும். அவங்க வந்துட்டு போயிட்டு அலுவலை பார்த்துட்டு வரட்டுமென்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டு ஃபங்க்ஷன்னு சொன்னாலுமே இது ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தால் ஓகே, அதுக்கு நாங்கள் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக போகணுமெண்டு இல்லை தானே, அப்போ ஆறுதலாக போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்து விடுறது. அப்போ இன்றைக்கு வந்து பாத்ரூம்களால் நான் வெளியில் வர இவனை பார்த்தோன்னே என்ன பிரச்சனை என்னடாப்பா இவனே இப்படி அழுகிறான், எனக்கு சடனாக ஒன்றும் செய்யலாம் போயிட்டு. அப்போ நான் ஊருக்கு போகிறான்னாண்ட அளவே நான் சொன்னேன், சரி ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வந்து வெளுக்கிடு போவோம்னு சொல்லி. தெரியும் இந்த நேரம் பஸ் இல்லை, இனி பஸ் இருந்தாலுமே வந்து அவனை நாங்கள் தனியாக அனுப்ப மாட்டோம் தானே. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு நல்ல காரியத்துக்கு வந்துட்டு நாங்கள் போகாட்டிலும் பரவாயில்லை, அதில் வந்துட்டு குறை வழங்கினாலும் நான் அதை கேவன போகிறது இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது இப்போ என்னோட நிற்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒன்றையும் பார்க்கலாது தானே. அப்போ வந்து வெளுக்கிட போகிறோன்னு சொன்னோன்னே சரி ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னத்துக்கு யோசிக்கிறேன், நாங்கள் இருக்கோம் தானேடா நீ வெளுக்கிடுன்னு சொல்லி போட்டு சில வெளுக்கிட்டாச்சு. அப்போ நான் வந்து டக்காண்டு இப்போ நான் அழுது கொண்டிருக்கேன். நான் வந்துட்டு கவிதாஸ் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் என்னம்மா நடந்தேன்ட இப்படி. அப்போ தாய் வந்து எனக்கு குளறி அழுதுட்டு இருந்தா எனக்கு தெரியலை ஐயா இப்படி போட்டினம் சொல்ல. நான் சொன்னேன் ஃபோன் நம்பர் எனக்கு கொண்டு அனுப்புங்க, நான் அடித்து கதைக்கிற கண்ட ஃபோன் ஒன்றும் கொண்டு போயில. டக்காண்டு ஆள் விழுந்த உடனே வாங்கிட்டார். அப்போ ஆளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஃபோன் ஒன்றும் இல்லை, நீ நான் போனால் தானே ஏதாச்சும் ஒரு அப்டேட் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி தாய் அலையும் வந்து நான் சொன்னேன், நீங்கள் எப்படி அழுதா எப்படி அம்மா யோசிச்சுப்பாங்க, அவன் தனியாக நிற்கிறவன்ட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. அப்போ தாய் வந்து அம்மா வந்து சொன்னால் வந்து தம்பியை பாருங்க அவன் வந்து ஏங்கிடுவான் அப்பா கொண்டுண்டா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல. நான் சொன்ன வந்து அப்படி இல்லாமங்கிற அளவுக்கு நாங்கள் விட மாட்டோம், இந்த நாங்கள் இப்போ வெளுக்கிட்டோம், பின்னேரம் வந்து நாங்கள் அப்படியும் வந்துடுவோம், நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காமல் இருக்கா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு அப்டேட் ஒன்று தான். அவங்க என்ன இருந்தாலும் ஒரு சந்தோஷமான செய்தியாக. இப்போ உண்மையிலே வந்து இப்போ தென்னை மரத்துலேருந்து விழுகிறேன்னு சொன்னால் அது உண்மையிலேயே தென்னை மரத்தின் உயரத்தை பொறுத்தது அண்ட் வந்து ஆள்கட்ட பழத்தை பொறுத்தது வந்து உண்மையிலேயே கவிதாசோட அப்பா வந்து கிட்டத்தட்ட எங்கட அப்புறமே தான் என்ன சொல்கிற ஒரு சொல்லு வழி கேட்குறதே இல்லை. என்ன நடந்தாலும் சொல்லு கேட்குறது இல்லைண்டே. இப்போ அங்கே 95% அடைப்பேன்னு சொன்னால் வேறு யாருமென்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் வழியையும் வீட்டையும் பயந்து செத்து கொண்டு கிடப்பாங்க. இன்றைக்கு இந்த ஆள் வந்துட்டு இப்போ நாங்கள் பட்டிக்குள்ள போகிறோம்னு சொன்ன உடனே ஆள் ஏறி வர காரணம் என்னென்னு சொன்னால் அந்த மருந்து ஒன்று செய்யணும்னு சொல்லி அதுக்குரிய அந்த வினாகிரி அந்த தேன் எல்லாம் கொண்டு வந்துட்டு அப்பா வரார். அதே மாதிரி தான் கவிதாசிட்ட அப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆளுக்கு ரீசெண்டாக தான் கேர்னியா ஆப்ரேஷன் செஞ்சது. அப்போ ஆப்ரேஷன் செஞ்சேன்னு சொன்னால் நானுமே சொன்னது கவிதாசினி கொஞ்சம் ஆளை வேலையால் குறைச்சி வந்துட்டு அதுக்காண்டி போகாமல் எல்லாம் நிப்பாட்டவே இல்லை. நிப்பாட்டினாலும் அந்த போகாமல் நிற்காது, கொஞ்சம் வந்து ஆளை வேலையில் குறைக்க சொல்லன்னு சொல்ல நேற்று பின்னேறம் சரியா இரவு ஒரு 8 மணி அப்படி இன்றைக்கு மதியம் கதைச்ச மாதிரியே இவன் வந்து கத்தி கதைக்கிறான். அந்த அயன் பண்ணுறதுக்கிட்ட வந்து கத்தி கதைக்கிறான். அப்போ நான் யாரோ பிரச்சனை ஆகும்னு சொல்லி போட்டு என்னடா ஏன் கத்துறேன்ட அப்பாவோட கதைக்கிறான் நான் சொல்லி சொன்னான். அப்போ ஏன் கத்துறேன்ட இப்படி ஆள் வேலைக்கு போகிற கண்டவாட்டுக்கு போட்டு ஆளை போட்டு சாவடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், நீ சொல்லு பிரச்சனை இல்லை, வேலையால் நிப்பாட்டினா பரவாயில்லை, நீ வந்துட்டு சொல்லு ஆளை அப்படியெல்லாம் வேலை செஞ்சு கொடுக்கறது இல்லை யாருக்குன்னு சொல்லி. இப்போ பர்டிகுலோ சைட் வந்து தெரியும் தானே, நார்மலாக வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. அப்போ நார்மலாக அவங்க வேலை செஞ்சவங்களோட உடம்பு அப்படியும் வேலை செய்யத்தான் பார்க்கும். அப்போ அந்த வேலைக்கு போகிறது ஆனால் அவர்கிட்ட வேலைக்கு ஏற்ற ஊதியம் வந்து இல்லை.
அப்புறம் கொஞ்சம் காசுக்கு ஆள் வந்து எத்தனையோ பரப்பு வயல் பார்க்குறேன். எத்தனை பரப்பு பார்க்குறேன்? ஒரு 50-60 பரப்புக்கிட்ட பார்க்குமா. 50-60 பரப்பு வயலை வந்துட்டு தனியாக வந்துட்டு பார்த்து கொடுக்குறதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இதான் கொடுக்குறாங்க வந்து. அப்போ ஒரு மனசாட்சி இல்லாத செயல் தானே. அப்போ அதுக்கு தானே வந்து ராத்திரி கடுப்பாகி பேசி கொண்டு இருந்தோம். நான் சொன்னேன், சரி நீ வந்து பேசாத, கூலாக சொல்லு வந்து, நீ கொஞ்சம் மகளுக்கு இப்போ அப்பா எங்கட அப்பா மாதிரி தான் கைதாசி அப்பாவுக்கு 2 சைட்டும் அப்புறம் செஞ்சாச்சு. 2 செஞ்சாச்சு. அப்போ நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆள் வந்து சொல்லடான்னு சொல்லிவிட இன்றைக்கு காலையில் எடுத்து தென்னையால் விழுந்து தேராமன்னு சொல்லி இவனால் நான் எனக்கு என்ன ஏன்டாப்பா இந்த இடத்துல இருக்குது இல்லை கடவுளே. இப்போ தென்னையிலேருந்து தேங்க அப்படிங்கன்னு சொன்னால் வேறு யாரும் அதில் அனுபவம் உள்ளவங்கள பிடிச்சி பிடுங்கி இருக்கலாம் தானே இருக்கும். அதுக்கு என்ன சொல்ல இவற்ற வயசுக்கு இப்போ இவர் ஒன்று பண்ணுற அவசியம் இல்லை. நான் தென்னை மரத்தில் வேறு தேங்க அப்படிங்கணும். இப்போ வேறு இப்போ விழுந்தேன்னு சொன்ன பிறகு இப்போ எவ்வளோ பிரச்சனை. இப்போ இங்கே இருந்து இப்போ நாங்கள் போகிறது கூட ஒரு இஷ்யூ இல்லை. ஆனால் இப்போ எது மொண்டா இப்போ ஒரு என்ன தென்னை மரத்துலேருந்து விழுந்துன்னு சொன்னால் ஓகே அதை கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் என்ன இப்போ எதுவும் சின்ன சின்ன முறிவுகள் அந்த மாதிரி வரும். அது 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 சம்மந்தமாக தான் பயப்படணும். மற்றும்படி நீ பயந்தவக்கெல்லாம் எதுவும் நடக்காது. அப்போ இப்போ கூட நாங்கள் இந்த வீடியோவில் வந்து கதைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் இன்றைக்கி இப்போ தம்பி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஊரில் நின்று நான் ஏதாச்சும் வீடியோ செஞ்சு போடுவேன். அப்போ உங்களுக்கு விளங்கும் ஓகே இந்த தான் நடந்ததை கொண்டுன்னு சொல்லி நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டு இருப்போம். ஆனால் தம்பியும் இல்லை, அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னாலேயும் தனியாக ஒன்றும் செய்யலாது. அண்ட் வந்துட்டு இப்படியான ஒரு பிரச்சனையில் வந்துட்டு அவனோட நான் கட்டாயம் கூட நிற்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ கொண்டு போனது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ தென்னையால் விழுந்தவர் அண்டைக்குள்ளே அடுத்த கட்டமாக வந்துட்டு அவங்க எதுவும் சொல்லலாம். வந்து இப்போ அது செய்யணும், இது செய்யணும், இந்த ட்ரீட்மெண்ட் செய்யணும், அந்த ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு சொல்லலாம். அங்கே மாற்றணும், இங்கே மாற்றணும்னு சொல்லலாம். கூட நிற்கணும்னு சொல்லலாம். இல்லாட்டி எதுவும் ஒரு காசு பணம் தேவைன்னு சொல்லலாம். அப்போ நான் வந்து அவனை தனியாக அனுப்பி போட்டு நான் நிற்கலாம் தானே. அப்போ டக்குண்டு வந்து நானும் வெளுக்கிட்டுட்டேன். அப்போ இதை தான் வந்து உங்களுக்கும் ஒரு சொல்லிவிட்டோம்னு சொன்னால் சம்டைம் நாளைக்கு நாளன்றைக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு கதைக்கு வந்துட்டு வீடியோ செய்யாட்டிலுமே கூட வந்து நீங்கள் யோசிப்பீங்க ஓகே இன்னுதான் நடந்திருக்கும் அந்த மாதிரிக்கு நீங்கள் யோசிச்சுட்டு வந்து இருப்பீங்க. ஓகே அவங்கள ஒரு நல்ல முடிவோடு வந்துட்டு மறுபடியும் வருவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஒன்றுமே சொல்லாமல் வந்து நாங்கள் சடனாக வீடியோ போடாவிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு யோசிப்பீங்க கண்டிப்பாக. வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுவீங்க. அப்போ எல்லாருக்கும் வந்து நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணயுமே இல்லை. அது வந்து ஹாஸ்பிட்டலில் நின்று கோல் கதைக்கையுமே இல்லை. அது அப்போ அதால் தான் வந்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பார்த்தா போயிடும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு போட்டிருக்கோம் சரி தானே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாளைக்கு நாளன்றைக்கு வந்துட்டு ஓகே ஏதாச்சும் அப்பாட ஸ்டேஜ் என்ன மாதிரின்னு சொல்லி நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஆள் வந்துட்டு ஓகே இருக்கிறாரு மீன்ஸ் எப்படியும் ஒரு கொஞ்சம் எதுவும் ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஆயிருக்குங்க கட்டாயம்னு சொன்னால் அங்கே தென்னையிலலாம் பயங்கர உயரம் என்ன அப்போ ஏதாச்சும் ஒரு இப்போ சிவியரான ஒரு இதுன்னு சொன்னால் நாங்கள் எப்படியும் அதுக்கான ஒரு தீர்வுன்ற கண்டு தான் இனி அங்கே இருந்து வெளுக்கிடுவோம். அப்போ அது மட்டும் ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்களும் வந்து எங்களை மிஸ் பண்ணுவீங்க, நாங்களும் வந்து உங்களை மிஸ் பண்ணுவோம். அப்போ 2 சேனல்லையும் வந்து வீடியோ செய்ய முடியாதும் சம்டைம் ஒன்றில் என்றாலும் ஏதாச்சும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கதைச்சி போடுவோம் சரி தானே. இப்போ கூட என்ன சொல்கிறது, நான் தான் பெட்டிக்குள்ள வரைக்கும் ஃபுல்லாக ஓட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் என்னென்றால் இப்போ தம்பி வந்து ஓடுவான் வெட்டிக்குள்ள வரைக்கும் இல்லை எங்கே என்றாலும் ஓடுவான் தனியாக. ஆனால் அவன் இருக்கிற மென்டல் ப்ரெஷரில் வந்துட்டு கொடுத்துட்டு எனக்கு பக்கத்தில் இருக்க வந்துட்டு யோசனையாக இருக்கு. என்னென்னா ஆள் கொஞ்சம் என்ன சொல்கிறது அழுத விதம் வந்து போல் அன்றைக்கு அப்பாவோட அடைப்பு சம்மந்தமாக கேள்விப்பட்டோன்னே நாங்கள் அழுத மாதிரி தான் அன்றைக்கு அவன் அழுதவன். ஆனால் அது வந்துட்டு முட்கூட்டியே தெரிஞ்ச ஒரு விஷயமா அப்படியே வந்து அது இந்த படிமுறையாக காய்ச்சி கொண்டு வரும்போது வந்து அழுதது வந்து சில விஷயங்களை யோசிக்கக்குள்ள வந்து சடனாக குளர நான் வந்து பயந்து விடுறேன். ஏன் இப்படி வந்து குளறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ யார் நிற்கிறாங்களா ஹாஸ்பிட்டலில்? இப்போ பெரியப்பா நிற்கிறாரா உள்ள ஒருத்தரையும் விடலையா இன்னும் அதை எக்ஸ்ட்ரா எடுத்து பார்க்குறதுக்கு கொண்டு போனவங்களாம் கொண்டு போயிட்டு இன்னும் வரல போல, இன்னும் கோல் வரல எனக்கு. அம்மா என்ன மாதிரி ஆள்கிட்ட இது கன்சியஸ் என்ன ஆள் கண் விழிச்சு பார்க்குறாராம்மா? பார்க்குறான்னு நினைக்கிறேன் சொன்னால் ஒன்று பயப்படுவோம். நான் வந்து அம்மா இப்போ கால் பண்ணி சொன்னேன் அவங்க சொல்கிறதே நம்ப மாட்டேன்னு சொன்னால் தெரியுது நமக்கு. இப்போ எக்ஸ்ரே எடுக்க கொண்டு போனவங்கன்னு சொல்லும்போது இப்போ முறிவுகள் பார்க்குறதுக்காக கொண்டு போயிருப்பாங்க. ஏதோ ஒரு முறிவு வந்துருக்குங்க கட்டாயம், அதான் எக்ஸ்ரே கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு கோல் வரல. இல்லை பொதுவாக தென்னை மரங்கள்லேருந்து விழுகிற அப்படின்னு சொன்னாலே வந்து முறிவுகள் தான் வரும்.
அண்ட் வந்து ஆளுக்கு ஏற்கனவே 2 ஆப்ரேஷன் செஞ்சு அதை விட இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது. அதுக்குமே நான் தான் கூட எல்லாம் போய் நின்றது. பல்லெல்லாம் உடைஞ்சி ஃபுல்லாகவே வாயிலெல்லாம் ஆப்ரேஷன் நடந்தது. நான் அதெல்லாம் பார்த்துட்டேன் சொல்கிறேன். அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு வேலையும் செய்யணும். நம்மப்பா வீட்டிலே இருங்கோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை சாப்பாடு தானே, அது பிரச்சனை இல்லை. அளவுக்கு அதிகமாக என்னத்துக்கு இது செய்கிறீங்கன்னு சொன்னால் ஆள் காலையில் 6-7 மணிக்கு போனால் இரவு 10-11 மணி ஆகும் வாரத்துக்கு. அப்போ அதுதான் நான் சொன்னேன். ஆமாம், கதை இருக்கு. ஹலோ 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 அப்பா என்னப்பா ஓகேயா? அப்போ ரோடத்தில் அடிபட்டது இடுப்போ? இப்போ என்ன செய்யுது? இப்போ இடுப்பு என்ன மாதிரி இருக்கு? எதுவும் நோவுதா? நீங்கள் ஏன் இந்த சும்மா தேவையில்லாமல் மரத்துல எல்லாம் இரவு தான் இல்லை உங்களுக்கு சொன்னேன். நான் ஒரு இடம் போனால் சும்மா இருங்கன்னு சொல்லி ஒலிம்பி இருக்கலாம் இருக்குது. அப்படியோ இருக்கலாம் இருக்குதோ? ஓட்டுக்கு மாற்றிட்டாங்களோ? யார் நிற்கிறா கூட? மதியம் சாப்பிட்டா போனீங்க அங்கே மரம் மாறுறதுக்கு? இப்போ சாப்பிட்டீங்களோ? ஹலோ ஏலாம் இருக்கு. ஆமாம், என்னவாம் சொல்லியிருக்காங்க? இப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தவங்களா? என்ன சொன்ன? மரத்தில் இருக்கும்போது மயக்கம் வந்தாகும். சாப்பிடலையா காலையில்? சரியா. அப்போ பெரியப்பா நிற்கிறாரு. நாங்கள் இப்போ தான் வழி கூட்டு வந்தோன்றிருக்கோம். இந்த கிளிநொச்சி பக்கத்தால். சரி, ஓகே. அப்போ நான் வாரம் வந்துடுவேன். 20 வந்துடுவேன். சரி. வெறும் காலையிலாம் சாப்பிட்றது இல்லை. சாப்பிடாம போயிட்டு மரம் மாதிரி இருக்கா வரும்போது மரத்தில் வச்சு மயக்கம் வந்துருக்கு ஆளுக்கு. நாங்களும் சாப்பிட்றதுல தான். ஆனால் நம்ம வீட்டை இருக்க பிரச்சனை இல்லை. இவர் வந்து செய்கிற வேலைக்கு இதுகள் வந்து சரி வராது. சரி, இப்போ ஓகே, இப்போ ஆள் இப்போ முடிவு வந்துட்டு ஆள் ஓகே, அவ்வளோவா நம்ம நினைச்ச அளவு கொண்டு மாகையில் என்ற வகையில் சந்தோஷம். நீ போன உடனே சொல்லு தம்பி. இப்போ நம்ம இப்போ தான் கிளிநொச்சியில் இருக்கிறோம். இருந்தாலும் சரி, நாங்கள் வெளுக்கிட்டுட்டோம். அப்பா கொண்டுபடியாக போய் நம்ம பார்த்துட்டு வருவோம். அவளுக்கு கொஞ்சம் விஷயத்தை நீ வந்து நேரடியாக சொல்லிட்டு வா. ஏனண்டா இப்போ அப்படி ஒன்று நாங்கள் தாண்டு போகலை. சரி தானே, இருக்க சின்ன சின்ன பிரச்சனை தான். அதை வந்து வழியாக செஞ்சு கொள்ளலாம். வந்து இப்போ உழைக்காட்டி கூட பிரச்சனை இல்லை. வந்து உடம்பை பார்த்து கொண்டு இருக்க சொல்லு. ஏண்டா சிவர் இருந்தால் தான் சித்திரம் பெறையலான்ற மாதிரிக்கு சில விஷயத்த வந்துட்டு அதுக்கு வடிவாக தெளிவாக சொல்லி போட்டுப்பா. ஏன்னா இப்போ திருப்ப வந்து நாங்களும் இப்போ எது வேண்டாம் இப்போ டக்குன்னு வந்து கொள்ளலாம். இப்போ வெட்டிக்கொள்ளாண்டால வந்து வர்றோம்டாப்பா. இப்போ நாளைக்கே நம்ம அங்கே சரி ஒரு வழியிலையோ அங்கே இங்கே போய் நிற்கக்குள்ளே வந்து இது முன்னா என்ன நிலைமை யோசிச்சுப்பாரு. அப்போ அவ்வளோத்துக்கு இப்போ இவர் கஷ்டப்பட்டு உழைச்சி அங்கே ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. சரி தானே. அப்போ அதை வந்து ஒருக்கா வடிவாக தெளிவுபடுத்து. இப்போ நாங்கள் வெளுக்கிட்டுட்டோம். நீ இடையில திரும்பாமல் போய் பார்த்துட்டு வருவோம். அதை பார்த்து கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லி போட்டு வருவோம். சரி தானே. அப்போ உண்மையிலேயே சந்தோஷம். போய்கொண்டிருக்கக்குள்ளே வந்துட்டு கோல் வந்துட்டுது. என்னடா அவங்களோட அம்மா சொன்ன விஷயம் வந்து தம்பியை பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அதை வந்து சொல்ல தேவையில்லை. வந்து எனக்கு அவங்க பார்க்குறத விட நாங்கள் பார்ப்போம். ஏன்னா சந்தோஷமாக இருக்குது. வந்து ஓகே, ஆள் வந்து கதைச்சே சந்தோஷம். ஏன்னா அந்த உணர்வுலாம் கொண்டு போனான்னு தான் இவன் ஆகக்குள்ளார்னவன். இப்போ கதைச்சே வந்து சந்தோஷம். அதே நேரம் வந்து சரி, இப்போ ஒரே போகிறத விட ஒரே கையாக வந்து இங்கே பின்னால் இருக்கிற அவருக்கும் வந்து நாங்கள் மருந்தை வந்துட்டு செஞ்சு கொண்டு வரலாம். அந்த கை மருத்துவம் கொண்டு செய்யணும். அப்போ அதுக்காண்டி வந்துட்டு தேன் போத்தில்
விநாயகரி எல்லாம் நான் கொண்டு போகிறோமேன்ட்டு வந்துட்டு போய்க்குள்ள மோனியாவில் இந்த சாமான் 3 சாமான் மட்டும் கிடக்கு வாங்கணும். என்ன சாமான் வாங்கணும்? புளி 1 கிலோ, வேறு சாமான் இஞ்சி 1 கிலோ. சரி ஓகே. அப்போ நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு வவுனியாவில் போயிட்டு அந்த இதெல்லாம் வாங்கிக்கொண்டு அங்கால போயிட்டு வந்துட்டு நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் வீடியோ. அப்படியே போக வந்துட்டு நைட் ஆகும். அண்ட் வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டல் ஆமாடா? களுவாஞ்சிக்குடின்னு சொன்னால் கொண்டு போயிட்டு காட்டக்கூடிய மாதிரி இருக்குமோன்னு எனக்குண்டா தெரியல. அண்ட் வந்து போகிற டைமுக்கு நாங்கள் 11 மணி 12 மணிக்கு வந்துட்டு போயிட்டு ஆளோட கதைச்சு நாங்கள் வீடியோ செய்யக்கூடிய மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியலை. அதால் நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை சொன்னதோடு நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். அந்த இஞ்சி உள்ளி அதுகளையும் வாங்குறதை காட்டிக்கொண்டு நாளைக்கு வந்துட்டு 7 மணி அப்பாவோட சேர்ந்து நான் கதைச்சி போட்டுவிடுவேன். ஓகேண்ணா, ஓகே பாய். ஓகே, அப்போ நாங்கள் சொன்ன மாதிரியே உள்ளி தேசிக்காய் அப்புறம் இஞ்சி எல்லாம் வாங்கியாச்சு. என்னடா இஞ்சி வந்து ஒரு விலையான சாமான் தானே. இப்போ அதால் வந்து ஒரு கடையில் சம்டைம் 1 கிலோ அப்படின்னு கேட்டால் இருக்காது. அப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் வவுனியாவில் வந்து அக்கா ஒரு ஆள் இருக்குது. அப்போ நான் அக்கா கால் பண்ணி சொல்லியிருந்தேன், அக்கா இது ஒருக்கா வாங்கி வச்சுருங்க, நான் டக்குன்னு வந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. நாங்கள் நிற்க டைம் இல்லைண்டு. அப்போ அதே மாதிரியே வந்து அக்கா வாங்கி வச்சுருந்தா இப்போ நாங்கள் அக்காட்ட காசை கொடுத்துட்டு இதை கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து வெளுக்கட அப்புறம் அப்பா இங்கிறாப்பா செல்லக்குடி என்ன வாங்குறீர்கள்? பை ஒன்று வாங்குதால. ஏனப்பா பை? உங்களோட விளையாட்டில் எனக்கு விளங்குதில்லை. நடக்கிறீர்கள், படிக்கிறீர்கள். அதுவும் பெரைக்குள்ளே லைட்டாக குத்தளிமின்னு சொல்கிறீர்கள். பதட்டம் வந்தவர் டக்குன்னு ஒரு வேலை, கொஞ்சம் அவசரம் வந்தவர் டக்குன்னு அப்படி வருது. பதட்டத்துக்கு ஒரு குத்தொண்டு வருது. ஓ பதட்டம் எங்கிற அக்காக்கள் போயிட்டோம். சரி, அப்போ நாங்கள் சொன்ன மாதிரிக்கு இந்த 3 வாங்கிட்டோம். இனி காருக்குள்ளே ஏறிட்டு கதைப்போமா? பார்க்கிங்க அது பார்க்கிங்க என்ன இது அண்ணன் 2 நிமிஷம் அண்ணன் வாக் பண்ணி 2 நிமிஷம்ப்பா வாக் பண்ணி போகிறோம். ஒரு கடைக்கு வந்தேன். என்ன குழம்பிட்டு எவ்வளோ சொல்லுங்கள், எவ்வளோ நான் அந்த கடை 5 நிமிஷம் வரும். பரவாயில்ல சொல்லுங்க, எவ்வளோ எடுக்கிறீங்க? சரி 70 ரூபா எடுக்கிறேன், 50 ரூபா. அம்மாலே பேசக்கானிலே 70 ரூபா எடுக்கிறாராம், 50 ரூபா இருக்கிறார் மனச்சாட்சி படி. அம்மான காணிலேப்பா பேச ஒரு 500,000 வாங்கிட்டு வரவேண்ணா அம்மாடாப்பா. அது இங்கே லூஸ் வேலை வாங்கக்கூடாது எப்படிங்க? ஆனால் இல்லை இல்லை ஆனால் இல்லை உண்மையிலே உங்களுக்கு தர விருப்பம் வேண்டாம் சொல்லாத வந்துட்டு போயிருக்கோ வேணாம். இது எப்படி ஏறாடி ஏறாடி அப்போ ஏறாடி எப்படி கொண்டு அதுதான் எப்படி சரி அப்போ மாறுங்க இது யாரப்பா அவரு? அதுதான் சரியா ஹெல்ப் பண்ணுறதுக்கா? ஓகே சந்தோஷம். எங்கே இருக்குறீங்க நீங்கள்? சமணங்களேன். ஏன் அது உங்களோட போன் தெரியல தான், அப்படியே போயிருங்க. ஓகே பாய் பாய். ஓகே பாய் பாய். இந்தாங்க எப்படி? ஓகே போமா. சரி ஐயா வாரம் போட்டு. ஓகே, அப்போ நாங்கள் 2:30க்கு விளக்கிட்டோம். இப்போ நேரம் 4:30. வவுனியாவில் வந்து அந்த 3 பொருட்களையும் வந்து வாங்கி கொண்டு இப்போ நாங்கள் வந்து விளக்கிட்டோம். பட்டிக்குளவுக்கு உண்மையிலே அக்காவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி அக்கா. ஏன்னு அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னான்னு சொன்னால் நாங்கள் வந்து நீ எங்கே கடை இருக்குன்னு சொல்லி தேடி தான் வாங்கணும் மிஞ்சியெல்லாம். அப்போ நீங்கள் வாங்கி வச்சுருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் டக்குன்னு வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி அதே மாதிரி வாங்கி வச்சுருந்தவா. ஆனால் என்னன்னு சொன்னால் நான் திணிச்சு காசு கொடுக்க அக்கா வந்து வாங்காமல் போயிட்டா. அதுதான் வந்து மனக்கவலையாக இருக்குது. சில பேர் நிற்பாங்க வந்து அதுக்காண்டி தான் நான் வந்து அக்காட்ட சொன்னேன். சத்தியமாக இல்லை, உண்மையிலே வந்து நாங்கள் காரில் திரிஞ்சு கடையாக இறங்கி ஏறிலாண்டோடு தான் அக்காட்ட சொன்னேன் நான். அண்ட் வந்து இப்போ நான் இந்த காசு விஷயத்தை கூட சொல்லலாம் விட்டுருக்கலாம். நான் சொன்னதுக்கு ரீசன் வந்து உண்மையிலே நல்ல மனசு. போன முறை வந்து தேன் வந்து அக்கா தான் எடுத்து வந்தோம் அப்பாவுக்கு. ஸோ அந்த வகையில் நன்றி அக்கா. அப்போ அக்கா வந்து ஹேர்ட் அயன் பேட்டிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்ல நான் வந்து கவிதாஸ் அப்பாவுக்கு இப்படின்னு சொல்லையும்
அப்போ என்னடா அப்புறம் வீடியோவில் கதைக்கிறீங்கன்னு சொல்ல அப்போ நான் சொன்னேன் சரி அக்கா இப்போ யோசிச்சுப்பாங்க இப்போ நீங்கள் கண்டதால் கதைச்சால வந்துட்டு இப்போ கவிதாசிட்ட அப்பாவுக்கு வந்துட்டு பிரச்சனைன்றதால வந்து நாங்கள் வெற்றிக்குள்ள போகிறோம்ன்ற வந்து தெரியுது உங்களுக்கு. இதுவே வந்து இது தெரியாத எவ்வளோ பேர் வந்து நாங்கள் வீடியோ போடாட்டி வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி சொன்னால் சேம் டைம் வந்து நாங்கள் ஒரு போஸ்ட் டைம் வந்துட்டு போட்டு விட்டுருக்கலாம் வந்து இப்படியான ஒரு இஷ்யூவாக நாங்கள் போகிறோம்னு சொல்லி. ஆனால் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லைக் வீடியோ மாதிரி வந்துட்டு நிறைய பேரை சென்றடையாது சரி தானே. அப்போ அதுக்காண்டி தான் வந்து நாங்கள் வீடியோ வந்துட்டு கதைக்கிறதுக்கான காரணம். யார் கோல் வருது அப்பா கூட அப்பா கோல் வர ஆகுது இல்லையாப்பா ஒரு நிமிஷம் எனக்கு கூட அப்படி வருதோ இல்லையோ தெரியலையாப்பா. அப்போ மற்றது எனக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கழுத்து வந்து ஒரு பக்கம் ஒழுக்கிட்டுது வந்து அப்போ ஒரு 2 நாளாக நிற்கிதுன்னு மடுபடுதே இல்லை. நான் நினைக்கிறேன் மேபி படுத்த ஒரு பக்கம் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ வந்து இப்போ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ நாங்கள் வந்துட்டு போய்கொண்டிருக்கோம். போயிட்டு எப்படியும் வந்து நைட் ஆயிரும். நைட் டைம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே விட மாட்டாங்க. ஆனால் எப்படி நாங்கள் ட்ரை பண்ணி வந்துட்டு பார்ப்போம் போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு எலிமெண்ட் சொன்னால் நாளைக்கு அப்பாவோட சேர்ந்து ஒரு வீடியோன்னு நாங்கள் செஞ்சு போடுறோம் சரி தானே. ஓகே அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் ஏன்னாப்பா. அப்போ மற்ற இன்னொரு கேள்வி வருமாப்பா ஏன் இந்த ஒரு இயலாத நிலைமையில் நீங்கள் இவ்வளோ தூரம் பயணம் போகணுமெண்டா அதுக்கு என்ன சொல்ல போறீர்கள்? நடந்து போகிறோம் இல்லை காரில் போய்களே ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தானே இருக்கிறோம். அப்போ டக்குன்னு குத்தொண்டு வந்தாண்டியல் நாங்கள் விளக்கிடையக்குள்ள அந்த வெளிக்கிடையே இந்த திடீர்னு மகள் எடுத்து சொன்னால் அப்பா வெளிக்கிட்டு வாங்கண்டா அது ஒரு பதட்டம் வந்து சொல்லிக்கிட்டு டக்குன்னு அதுக்குள்ள ஒன்றும் செட் ஆகாது பற்றியும் டக்குன்னு கொஞ்சம் வேடப்பட்ட டக்குன்னு. சரி இப்போ நீங்கள் பட்டிக்குள்ள வர இந்த ரீசன் என்ன காரணம் என்ன? ரீசன் என்ன இப்போ நாங்கள் அந்த மருந்து காத்துற பிள்ளையும் வந்து வர சொன்னவா அப்போ அதுக்குரிய சாமானையும் வாங்கி கொண்டு போகணும். மற்ற மருந்து முடிவடைஞ்சு வந்து இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க இந்த மருந்தையும் காட்டி கொண்டு நாங்கள் கையில் அப்பாவையும் அது கொண்டு வருவோம். மற்றது போன முறையும் வந்து அந்த பிள்ளை வந்து அப்பாவுக்கு அந்த மருந்து செஞ்சு கொடுத்தது. ஆனால் எந்த விதமான ஒரு காசும் வாங்கலை. அண்ட் வந்து அது ஒரு எக்ஸ்பென்சிவ் என்னன்னு சொல்கிற வந்து தேன் வேணும், அப்புறம் வந்து இஞ்சி வேணும், உள்ளி வேணும், ஆப்பிள் சைட் விநாயகரி வேணும். அப்போ இதெல்லாமே வந்து விலையான எக்ஸ்பென்சிவான சாமான் வேணும். அப்போ அவங்களும் சாதாரணமாக வந்து அவங்களுமே ஒரு கஷ்டப்பட்டவங்க தான் வந்து பெரிய ரிச்சானவங்கலாம் இல்லை. ஆனால் மனசளவில் வந்து நல்ல ரிச்சுன்னு தான் சொல்லணும். அப்போ அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே வந்து அவங்களோட அப்பாவுக்கு வச்சுருந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி வந்துட்டு மருந்து செஞ்சு அனுப்பிட்டாங்க. விநாயகரி வந்து நார்மலாக ஸ்ரீலங்காவில் வாங்கல அது. அப்போ அதால் தான் நாங்கள் அங்கால யூரோப் சைட் கனடாலேருந்து சொல்லி எடுப்பிச்சோம் நாங்கள். இப்போ எங்கள்கிட்ட வந்து தாராளமாக இருக்குது விநாயகரி. அப்போ அதால் நாங்கள் வந்துட்டு அந்த மெட்டீரியல்ஸையும் வந்து கொண்டு வந்து போகிறோம். அப்போ அப்பா என்ன விருப்பம் என்னென்னா தானே அது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து நின்று சேவிச்சு கொண்டு வரணும். இல்லாட்டி அந்த பிள்ளை காசு கொடுத்தாலும் வாங்குதில்லைன்னு சொல்லி ஸோ அந்த வகையில் நாங்கள் அந்த மருந்தையும் செஞ்சு எடுத்துக்கொண்டு வர போகிறோம். சரி தானே. மற்ற உண்மையாக அந்த கேட்டிருக்கிற வந்து நீங்கள் வந்து எங்களுடைய வந்து ஒரு மாதம் நில்லும் கோபுரத்தை எல்லாம் உங்களெல்லாம் வட்டியாக வச்சு பார்ப்போம் உண்டு கூடி அப்படியான ஒரு அன்பு உள்ளவங்கள்ட்ட நேரடியாக போய் சந்திச்சு எங்களை எப்பவும் வர சொல்லி கேட்டபடி. சரி அப்போ சந்திச்சு நீங்கள் ஒரு 2 நாள் நின்றுட்டு வாங்க சந்தோஷமாக பிரச்சனை இல்லை. இப்போ நாங்களும் கண்டு போயிட்டு தம்பி ஆக்களோட நின்று அப்பாண்ட பிரச்சனை பார்த்து போட்டு வெளுக்கிட சரி என்ன நிறைய வேலை எடுத்தபடியா இதுண்டாது என்ன கவிதாஸ் ஓகேயா அல்லாட்டி யோசிக்கிறியா? அதை விட இனி இப்போ என்னது யோசிக்கிறேன் அங்கான போய்கொண்டு இருக்கிறவன் இல்லை சில பேர் யோசிப்பாங்க என்ன இப்போ கவிதாஸ் அப்பாவுக்கு இப்படி அவருக்கு நடந்த அப்புறம் நாங்கள் வீடியோவில் நோம்பலாக கதைக்கிறோம்ட்டு. உங்களுக்கு தெரியும் வந்து அன்றைக்கு அப்பாண்ட இஷ்யூ ஆஞ்சியோகிராம் செஞ்சு 95% அடைப்புன்னு சொன்னவங்க. அது உண்மையிலேயே வந்து ஒரு சிவியரான இஷ்யூ வந்து இப்போ எங்கள்ட அப்பா அதை வெளிக்காட்டையில் இப்போ வேறு யாருமெண்டா இப்போ பைபாஸ் சர்ஜரி செஞ்சு போட்டு வீட்டில் இருந்திருப்பாங்க. எனக்கு தெரியலை உண்மையாக ஈவன் அது எப்போ என்ன நடக்கும்னு கூட எனக்கு சொல்ல தெரியலை. ஆனால் அப்பான்ற ஒரு நம்பிக்கை அதை தான் மாற்றுவேன் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அப்போ வந்து இருக்கிறார். மற்றபடி அதுவுமே ஒரு சிவியரான ஒரு பிரச்சனை ஒன்று தான். அப்போ அதுக்குமே கிடைச்சில இப்படி ஒரு பதட்டம் அல்லாடி கொஞ்சம் நேரத்துக்கு நடக்கல டக்குன்னா அது செட் ஆகாமல் வருது. அதை பொறுத்து நான் உடனே யோசிச்சேன் என்ன வந்தாலும் என்னென்ன பார்க்குறேன்
அப்போ நாங்கள் அதுக்குமே வந்து வீடியோ செஞ்சு நாங்கள் கதைச்சு நாங்களே எல்லாருமே நாங்கள் ஒரு குடும்ப உறவுகளாக இருக்கிறபடியாக எல்லா விஷயத்தையும் நாங்கள் வெளிப்படுத்தணும்னு சொல்லி யார்கிட்ட எதுவும் பெனிஃபிட் எடுக்கணுமென்று இல்லை, நாங்கள் வந்து இதை அறிவிக்கணுமென்றது முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஸோ அந்த வகையில் தம்பியும் வந்து எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளுன்ற ரீதியில் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ அந்த வெளுக்கிறோம் முடிஞ்ச நாங்கள் அக்னியை சந்தித்து ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். அக்னி என்ன மாதிரி விளக்கம் உண்டாக கேட்போம், கட்டார் பயணம் என்ன மாதிரி என்ன போக போறியா இல்லாட்டி களவாஞ்சிக்குடியில் நிற்க போறியா என்ன பேக்காட்ட போறியோன்று. சரி ஓகேண்ணா, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாயா.